A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 89 37 முதல் 52 வரை. எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினீர். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். தன் அயலாருக்கு நிந்தையானான். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிப்பிக்கும்படி செய்தீர். அவன் பட்டயத்தின் கருக்கை மழுங்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர். அவன் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினீர். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலுமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 89 37 முதல் 52 வரை. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த புதிய காலை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களா இருக்கா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையில் எங்களை முழுமையுமாக உங்களுடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம். இன்றைய தினத்தில் நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நாங்கள் போகையிலும் வருகையிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். எங்களுக்கு பாதுகாவலை நீங்கள் அழியுங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் உடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஸோ மச்.